ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு drsip. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் டைரெக்டாக நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டரா இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டரான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு கம்பேரிசனுக்கு நம்ம ஒரு டெக்னாலஜிலேருந்து 4 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ. இதுக்கு நம்ம 2015 2022 8 இயர்ஸ்க்கான டேட்டாஸ் எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் டிசிஎஸ் ஸ்டாக்கோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் இந்த 8 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 43.11%. நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 14.70%. இன்ஃபோசிஸ் ஹையஸ்ட் 2020 88.83%. அதே நெகட்டிவில் கொடுத்தது 2022 நெகட்டிவ் -20.56%. HCL ஹையஸ்ட் 63.63%. நெகட்டிவில் கொடுத்தது 2022 -21.63%. விப்ரோ நெகட்டிவில் கொடுத்தது -45.35%. இப்போ நம்ம இதில் என்ன அசம்ஷனுக்கு எடுத்துக்கிறோன்னா, ஒரு இன்வெஸ்டர் இந்த 4 ஸ்டாக்ஸ்லையுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா எடுத்துக்கிறோம். இன்னொரு இன்வெஸ்டர் டைரக்ட் ஸ்டாக்ஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு பதில் அவர் டெக்னாலஜி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போகிறாரு. அதே 8 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். நம்ம கம்பேரிசனுக்கு 4 டெக்னாலஜி டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட், ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட், டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட், SBI டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த 4 ஃபண்டை நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்துக்கும் போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட் ஹையஸ்ட்டாக கொடுத்தது இந்த 8 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 75.74%. நெகட்டிவாக கொடுத்தது 2022 -23.22%. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் ஹையஸ்ட்டாக கொடுத்தது 70.47%. நெகட்டிவில் -21.64%. டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் ஹையஸ்ட்டாக கொடுத்தது 74.44%. நெகட்டிவில் கொடுத்தது -23.29%. SBI டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் ஹையஸ்ட்டாக கொடுத்தது 66.42%. நெகட்டிவாக கொடுத்தது -15.46%. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டும் நம்ம டைரக்ட் ஸ்டாக்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த 4 ஸ்டாக்ஸ்லேயும் ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஆவரேஜ் கேலண்டர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிறோம், வெயிட்டட் ஆவரேஜ் கேலண்டர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிறோம். அதே 4 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 4 டெக்னாலஜி ஃபண்ட்ஸ்லேயும் ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதோட வெயிட்டட் ஆவரேஜ் கேலண்டர் ரிட்டர்ன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 2015 பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு 3.87%. அட் த சேம் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு 4.39%. 2016 நெகட்டிவாக 6.88%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நெகட்டிவ் 4.17%. 2017 6.48%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 18.70%. 2018 டைரக்ட் ஸ்டாக்ஸ் 21.47%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 19.22%. 2019 டைரக்ட் ஸ்டாக்ஸ் 11.13%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 7.91%. 2020 60.12%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 57.95%. 2021 50.51%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 71.77%. 2022 பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக 25.56%. இதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நெகட்டிவ் 20.90%. ஸோ இந்த சார்ட்லேருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, டைரக்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வருஷத்தில் 3 வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா அந்த 8 வருஷத்தில் 5 வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதே டைரக்ட் ஸ்டாக்ஸ்லேயும் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.12% தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெகட்டிவாக -25.56%. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹையஸ்ட்டாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா 71.77%. நெகட்டிவாக கொடுத்தது நெகட்டிவ் -20.90%. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது த்ரில்லிங்காக இருக்கும். அதே சேம் டைம் இன்வெஸ்டருக்கு அவ்வளோ அவங்களோட ப்ரொஃபஷனில் அவ்வளோ டைமும் இருக்கணும். என்னென்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் மானிட்டர் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இப்போ நமக்கு ஆஸ் அ ப்ரொஃபஷன் நமக்கு வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும், நமக்கு டைம் இல்லை. அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் சாய்ஸு. ஈவன் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட இவ்வளோ டைம் இருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாலேஜ் இருந்து நம்ம பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு.